இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான டாபிக் REC, அதாவது ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன் லிமிடெட். ஓகே, இந்த கம்பெனி வந்து ஒரு பவர் ஃபைனான்ஸ் கம்பெனி. கவர்மெண்ட்டுக்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக தேவைப்படுதோ அப்போ லோன் கொடுத்து அதை ரிட்டர்ன் வாங்குவாங்க. இது காமனான பிஸ்னஸ் இவங்களுக்கு. ஓகே, ரைட். இந்த கம்பெனியோடைய ஸ்டாக் ப்ரைஸ் இப்போ இருக்கிறத ஓவர் வேல்யூவா, அண்டர் வேல்யூவா, இல்லை ஈக்குவல் வேல்யூவா அப்படின்னு நம்ம வந்து யூடியூப்ல ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா? அதில் நீங்கள் கொடுத்த ரிப்போர்ட் என்னன்னா 54% மக்கள் இந்த ரேட் வந்து ஓவர் வேல்யூட் அப்படின்னும், ஈக்குவல் வேல்யூ அப்படின்னு 21%, இது அண்டர் வேல்யூ தான் அப்படின்னு ஒரு 24% மக்களும் சொல்லியிருக்கீங்க. சரி, இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா இதே மைண்ட் செட்ல தான் இருக்கீங்களா, இல்லை ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்க விரும்புறீங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம அப்புறம் பார்ப்போம். இந்த சர்வேல பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க கூட என்ன பண்ணலாம்னா, உங்களில் இப்போ ஏதாவது ஒரு முடிவு எடுத்துக்கங்க. ஸோ தட் இந்த வீடியோ முடியும் போது உங்களோட முடிவு கரெக்டாக இருக்கா, இல்லை ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஸோ லாஸ்ட் டைம் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஐஆர்சிடிசியோட ப்ரைஸ், அதாவது ஸ்டாக் ப்ரைஸ் எப்படி ஃபியூச்சரில் வரும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி போட்டிருந்தேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக இதுக்கப்புறம் போய் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டாக் ப்ரைஸோட லாஸ்ட் 3 இயர் சார்ட் உங்களுக்கு வச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது 2022 இருந்து ஆரம்பிச்சு 23க்கு அது மேலே போய் 24க்கு ஹை டச் பண்ணி அகைன் வந்து 25க்கு கீழே வந்து இன்னமும் கீழே தான் போயிட்டு இருக்கு. ஜென்ரலாக இதை பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். ஸோ பீயிங் எஸ் எ பிகினர் உங்களுக்கு இதில் என்ன புரிஞ்சிருக்கும், இது ஒரே ஒரு தடவை மேலே ஏறிட்டு இப்போ மார்க்கெட் கீழே வந்துட்டு இருக்கு. பட் இது எதனால ஏறிச்சுங்கிற காரணமோ, இது எதனால இறங்குதுங்கிற காரணமோ, இதை நம்ம கண்டினியூ பண்ணலாமா இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்கும்பொழுது தான் இதை நீங்க கிளியரா பாக்குறீங்கன்னு அர்த்தம். ஓகே, ரைட். இப்போ நம்ம உள்ள போகலாம். செப்டம்பர் 24 தான் ஹையஸ்ட் பிரைஸ், அதாவது 644 ரூபாவை அட்டன் பண்ணது. ஓகே, இப்போ அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு வருஷமா கீழே வந்த இந்த ஷேர் பிரைஸ் இப்போ 40% இறங்கி 354 ரூபா, 355 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில ஏன் இறங்குதுங்கிறத மட்டும் இப்போ நீங்க போய் பார்க்கக்கூடாது. எப்பவுமே ஏன் ஏறுச்சுங்கிறதையும் பார்க்கணும். ஏன் ஏறுச்சு, ஏன் இறங்குதுங்கிற காரணத்தை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா அடுத்த சில வருஷங்களுக்கு அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? அதுக்கான மேஜர் பாயிண்ட்ஸ் என்னென்னன்றத போடுறேன். பவர் செக்டார் ஹைப் 2023, 22, 23 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பவர் செக்டாரும், இந்த கம்பெனின்னு இல்லை, பல கம்பெனி பவர் செக்டாரில் வந்து அதிகமான ஹைப் கிரியேட் ஆச்சு. ஏன்னா அந்த நேரத்துக்கு ரெனியூவபிள் எனர்ஜி ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்காக. ஸோ அது வந்து ஒரு ஆப்ஷனாக இருந்தது. இப்போ இந்த REC மட்டும் இல்லை, PFC, NTPC, பவர் கிரிட், இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸும் கூட இதே சமயத்தில் ரொம்ப பீக்குக்கு போனது நம்ம மறக்க முடியாது. PSU ரீரேட்டிங் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஓன்டு கம்பெனி தானே. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான PE ரேஷியோ இருந்தது, அதாவது 2.5க்கு கீழே தான் இருந்தது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி 5 வரைக்கும் மூவ் ஆச்சு. அதாவது அதில் பேசிக் ஆவரேஜ் PE 2.5லேருந்து ஆவரேஜ் PE 5 வரைக்கும் நகர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக உருவாச்சு. அந்த சமயத்தில் தன்னுடைய NPAவை 1%க்கும் கீழே கொண்டு வந்தது ஒரு மிகப்பெரிய சாதனையாகவே எல்லாருமே பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா 12% லோன் புக்கில் இருந்து 25% வரைக்கும் தன்னுடைய லோன் புக்கை இன்க்ரீஸ் பண்ணுறதா சொல்லி ஒரு அறிவிப்பை வெளிவிட்டது கூட வந்து ஒரு முக்கியமான காரணம். ஃபியூச்சர்ல இவங்க நல்ல பிஸ்னஸ் பண்ணுவாங்க, நிறைய பிஸ்னஸ் வரும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ ப்ராஃபிட் மார்ஜினும் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுங்கிறதெல்லாம் இவங்களுடைய ஐடியா, அதாவது இன்வெஸ்டர்ஸோட ஐடியா. அந்த சமயத்தில் FISம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் எப்பவுமே வர மாதிரி நிறைய பேர் உள்ள வந்தது, அப்புறம் மேற்கொண்டு சொல்லக்கூடிய சில காரணங்கள் எல்லாமே தான் ஒரு காரணமாக அமைஞ்சு இந்த ஷேர் பிரைஸ் கண்ணா பின்னான்னு மேலே போனதுக்கு காரணம். அப்போ அதுக்கு முன்னாடி இந்த ஷேர் பிரைஸ் என்னவா இருந்ததோ நானே சொல்றேன் பாருங்களேன். ஸோ இப்போ வந்து மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு 2024 செப்டம்பருக்கு அப்புறம் மார்க்கெட் கீழே வருது. அது எப்போ இருக்கு, இப்போ வரைக்குமே கீழே தான் வந்துட்டு இருக்குது. ஸோ இது எங்கே நிற்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். பட் ஏன் கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே மார்க்கெட்டில் 2024 நடந்த ஹைப், இந்த பிஸ்னஸ்ன்னு இல்லை, பொதுவாக நிஃப்டியே பாருங்க ஓவர் ஹைப் கிரியேட் ஆகி உங்களுக்கு ஒரு கரெக்ஷன் எடுத்தது. அந்த கரெக்ஷன்னால அது கீழே வந்தது உண்மை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா FIS வந்து கண்டினியூஸாக எக்ஸிட் கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த மாதிரி பவர் செக்டர்ல இருந்தும் சரி எக்ஸிட் ஆகிட்டு இருக்காங்க, ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு. ஸோ இந்த 2 காரணத்தினால இது தொடர்ந்து கீழே வந்துகிட்டு இருக்கு. இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆயிடுச்சு, ஆனால் இன்னமும் இது ரெக்கவர் ஆகாமல் இன்னும் கீழே நோக்கி போயிட்டு இருக்கு. அப்போ இதோட PE என்னதான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த கம்பெனியோடைய லாஸ்ட் 10 இயர்க்கான PE ரேஷியோ நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா? அதனால தான் இதை எடுத்து வச்சிருக்கேன் இந்த ரெக்கார்டு. அப்புறம் 2016 ஆவரேஜ் PE ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2.9, அப்புறம் 5.6, அப்புறம் 5.39 அப்படின்னு உங்களுக்கு எந்த ரேஞ்ச் மெயின்டைன் ஆகுதுங்கிறது பாருங்க. ஆல் டைம் சார்ட் வச்சிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா கீழே ரொம்ப வருஷமாவே இது ஊர்ந்துகிட்டு தான் இருக்குது ஒரு ஷேர் பிரைஸ், புரியுதுங்களா?
அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில ஹையும் இருக்கு, அதுலயும் ஹை இருக்கு, லோ இருக்கு, ஹை இருக்கு, லோ இருக்கு. அப்போ இதோட பி ரேஷியோ என்னன்றதையும் நம்ம பார்த்தோம்னா தான் உங்களுக்கு புரியுங்கிறதுனால தான் இந்த 10 இயர்க்கான பி எடுத்து நான் வச்சிருக்கேன். 2021ல் 3ங்கிற பி கிட்டத்தட்ட இருக்கு. 3, 2.5 இந்த ரேஞ்சுக்கு தான் உங்களுக்கு இருக்கு. அந்த 5 வருஷமா லாஸ்ட் 5 வருஷத்தையும் நம்ம ட்ரெண்டா எடுத்தா கூட 2024 செப்டம்பர் பார்த்தீங்கன்னா இதோட பி கிட்டத்தட்ட 12க்கும் மேலே போயிருக்கு. அதனால தான் அவ்வளோ ஹை. ஆனால் இதோட ஆக்சுவல் பி பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது? 3, 4 இந்த ரேஞ்சில் இருக்கு இல்லை? ரைட். இதை வந்து நம்ம போன 10 வருஷ ரெக்கார்டு பார்க்குறோம். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு அசம்ஷன் எடுத்துக்கலாம். ஒரு அப்ராக்சிமேட்டாக ஆவரேஜாக இந்த பி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் 3.5. ஓகே, ஒருவேளை கொஞ்சம் கூட போச்சுன்னா 4.5 வரதுக்கும், கொஞ்சம் கீழே போச்சுன்னா 2.5 வரதுக்கும் பாசிபிள் இருக்கு. அப்போ இதோட ஆவரேஜ் என்ன? 3.5 தானே? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? பிஎஸ்யூ ரீரேட்டிங் ஒன்று பார்த்தோம். அதாவது இந்த கம்பெனிகளுக்குலாம் இப்போ ஹைப் கிரியேட் ஆயிருக்கிறதுனால இதோட பி ரேஷியோ 1.5 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இது எல்லாத்துக்கும் கூட நீங்கள் என்ன பண்ணணும்னா 1.5 சேர்த்துக்குங்க. அப்போ சேர்த்தீங்கன்னா நியூ பி என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வந்து 5, ஹை வந்து 6, லோ வந்து 4, இப்படி நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். இது வரைக்கும் புரிஞ்சிருச்சு இல்லையா? இந்த பியை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபியூச்சரில் இந்த கம்பெனி எவ்வளோ ஷேர் ப்ரைஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்போ இப்போ என்ன பி இருக்குங்கிறதையும் பார்த்துட்டோம்னா ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ பி பார்த்தீங்கன்னா 5.40 இருக்கு, கிட்டத்தட்ட 5.5 இல்லையா? அப்போது ஏர்னிங் பர் ஷேர் பார்த்துக்குங்க, உங்களுக்கு 65 இருக்கு. உங்களுக்கு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 317 இருக்கு. இது வரைக்கும் நோட் பண்ணிக்க. இண்டஸ்ட்ரியல் பி 21 எடுத்துக்காதீங்க, அது கணக்கு வராது. இந்த கம்பெனிக்கு இன்னும் ஒரு பி இருக்கும், அந்த பி தான் நீங்கள் பார்க்கணும். ஓகே, இண்டஸ்ட்ரி பியை விட ரொம்ப கம்மியாக இருக்கு அப்படின்ற கணக்கே போடவே போடாதீங்க. இந்த கம்பெனியில் லாஸ்ட் 5 இயரோட ரெக்கார்டில் ரெவென்யூ உங்களுக்கு 2 இயர் நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸை விட லாஸ்ட் 2 இயர் பார்த்தீங்கன்னா நல்ல க்ரோத் இருக்கு. அதுக்கு அடுத்தது ப்ராஃபிட்டும் அதே சப்சிக்வெண்ட்டாக உங்களுக்கு லாஸ்ட் 2 இயர் நல்ல ப்ராஃபிட் இருக்கு. அப்போ இதெல்லாம் தான் முக்கியமான காரணம். இந்த கம்பெனி 20%க்கு மேலே உங்களோட நெட் ப்ராஃபிட்லேருந்து க்ரோத் கொடுக்குறாங்கன்னு உடனே இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு என்ன சும்மாவா? அவங்க பாட்டு கண்ணாபின்னான்னு ஏற்றி விட்டுட்டாங்க. கண்ணாபின்னான்னு ஏற்றி விட்டாங்கல்ல, ஏற்றுறதுக்கு முன்னாடி அந்த ஷேர் ப்ரைஸ் என்ன ரேட்டில் இருந்ததாவது நம்ம பார்க்கணும் தானே? அப்போ தானே ஏற்றி விட்டாங்க, எத்தனை மடங்கு ஏற்றி விட்டாங்கன்றதை நம்ம பார்க்கணும். இப்போ பி ரேட்டிங் என்ன ஆச்சு? 2 டைம்ஸ் ஆச்சு. அதாவது 2.5ங்கிறது 5 ஆச்சு. அப்போ 5 ஆனால் என்ன? ஷேர் ப்ரைஸ் வந்து டபுள் ஆகணும். ரைட், நான் ஒத்துக்கிறேன், டபுள் ஆகணுங்கிறதுல எந்த குழப்பமும் இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ஷேர் ப்ரைஸ் எங்கே இருந்தது பார்த்தீங்கன்னா கீழே 130 ரூபா இருந்தது. கீழே 130 ரூபா இருந்த ஷேர் ப்ரைஸை தான் கொண்டு போய் என்ன பண்ணியிருக்கிறோம்னா நம்ம 640 ரூபா ஆக்கியிருக்கு. கிட்டத்தட்ட 5 மடங்கு ஷேர் ப்ரைஸை நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஏற்றி விட்டுட்டோம். ஆக்சுவலாக ஏற வேண்டியது 2 டைம்ஸ் தான். நான் என்ன சொல்கிறேன் காட்டுறேன் பாருங்களேன். இப்போ இதோடைய ஆவரேஜ்லேருந்து நான் ஒரு சின்ன ஸ்கோர் ஒன்று போடுறேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பார்த்துக்கோங்க. இந்த கிராசிங் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் கிராசிங், சார்ட்டுக்கும் என்னோட கோட்டுக்கும் இருக்கிற கிராசிங் ஏரியா பார்த்தீங்கன்னா என்ன ஷேர் ப்ரைஸ்னு செக் பண்ணோம்னா 200 இருக்கு. அப்போவே அது 130லேருந்து கிட்டத்தட்ட 200 வரைக்கும் வந்ததே நியாயமான growth தான். அதுக்கு மேலே அது வளர்றதுக்கு ஒன்றுமே இல்லை. அதுதான் சொல்லி எஃப்ஐஎஸ்லாம் உள்ளே பூந்தாங்கன்னா என்ன ஆகணும்? கண்ணா அப்படின்னா மார்க்கெட் ஏறும் அப்படிங்கிறதுலாம் சொல்றது. சரி, ஹைப்பே இருந்தால் கூட அப்போ நிற்கணும்ல. ஹைப் ஆனது உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அந்த ஹைப்புக்கு நிற்கணும்ல. அது ஹைப் ஆனதும் அந்த பி ரேட்டிங் மாறினதும் ரெண்டுமே ஒன்று தான். ஹைப் ஆனதுனால தான் பி ரேட்டிங் மாறிச்சு. அது 200 250க்கு தான் பாசிபிலிட்டி இருந்தது. பட் அதை நாமளாக என்ன பண்ணோம்? 600 640 வரைக்கும் ஏற்றி விட்டோம். நிறைய பேர் இப்போ என்ன பண்ணாங்கன்னா 600 ரூபாய்க்குலாம் வாங்கி வச்சிருக்கிறாங்க, 500 ரூபாய்க்குலாம் வாங்கி வச்சிருக்காங்க. அப்போ யோசிக்கணும்ல, இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா? அப்போ இதோட இன்னைக்கு ஆவரேஜ் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதே கோடு இன்னைக்கு டேட்டில் எங்கே கட் ஆகுதோ அதை நீங்கள் பார்த்துக்குங்க. அதாவது 2025ல் உங்களுக்கு இது 380 ரூபாயில் கட் ஆகுது. 380 ரூபா. அப்போ இப்போ இருக்கிற ப்ரைஸுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? சேம் தான். புரியுதுங்களா? ஸோ அப்போ நம்ம இதை இன்வெஸ்ட் பண்ணோம்னா 2030ல் எனக்கு இந்த ஷேர் ப்ரைஸ் என்ன ஆகும் அப்படிங்கிற கேல்குலேஷனை நம்ம போட்டு பார்க்கணும் இல்லையா? அதையும் நம்ம போட்டு காட்டுறோம் உங்களுக்கு. எப்பவுமே நம்ம எடுத்துக்கிற மாதிரி என்ன பண்ணலாம்னா லாஸ்ட் 5 வருஷத்துக்கான ஏர்னிங் பர் ஷேர் எடுத்துக்கலாம். ஏர்னிங் பர் ஷேரில் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 2021ல் 42 ரூபா இருக்கு. 2022ல் உங்களுக்கு 37 ரூபா ஆகுது, குறையுது. சரிங்களா? அது கொரோனாவுடைய இம்பாக்ட், அப்போ இருந்த பழைய இம்பாக்ட் இதில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த ரிஃப்ளெக்ஷன் காரணமாக மீண்டும் இது வந்து க்ரோ ஆகுது. 2023லேருந்து 42 53 அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. இதை வச்சு நம்ம 2 ஆப்ஷனில் கால்குலேட் பண்ணுவோம் ஃபியூச்சர் ப்ரைஸை. இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு டிவிடெண்ட் ஸ்டாக் மாதிரி வேலை செய்யும். ஏன்னா லாஸ்ட்டாக பாருங்க, ஏர்னிங் பர் ஷேர் எவ்வளோ? 60 ரூபா. 60 ரூபாய்க்கு 18 ரூபா கொடுத்துருக்காங்க. ஆனால் கம்பேரிட்டிவ்லி ஷேர் ப்ரைஸோட கம்பேர் பண்ணும்போது ஈல்டு வந்து உங்களுக்கு 5%க்கு மேலே இருக்கு. இப்போ 5% ஈல்டு டிவிடெண்டாக கிடைக்குதுன்னா யோசிச்சு பாருங்க, எஃப்டியோட கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ ப்ராஃபிட்னு. ஏன்னா ஷேர் ப்ரைஸும் வளருது இல்லை உங்களுக்கு. ஒன்றும் இது மட்டும் இல்லையே, ஷேர் ப்ரைஸும் க்ரோ ஆகும். நான் அது எவ்வளோ க்ரோ ஆகுங்கிறது சொல்கிறேன் அப்ளிகேஷனை பற்றி. இப்போ உங்களுக்கு ஏர்னிங் பர் ஷேரோட லாஸ்ட் 5 இயர்ஸ் நான் எடுத்து எக்ஸலில் போட்டுட்டேன்.
லாஸ்ட் 5 இயர் தான் எடுத்து போடுறேன், இன்னொன்று வந்து லாஸ்ட் 3 இயர் தான் எடுத்து போடுறேன் ஆப்ஷன் 2ல. ஆப்ஷன் 2 நீங்க பாத்துக்கங்க. ஏன்னா இந்த கம்பெனி வந்து இப்போ இதோடைய ஸ்ட்ராட்டஜிலாம் சேஞ்ச் ஆயிருக்கு, ரேட்டிங்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு. அதனால நான் ஆப்ஷன் 2வும் கொடுக்குறேன். ஃபியூச்சர்ல இதோடைய ஏர்னிங் பர் ஷேர் எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் 1ல பாத்தீங்கன்னா அதை டிராக் பண்ணா 83 வருது. ஆப்ஷன் 2ல உங்களுக்கு டிராக் பண்ணீங்கன்னா 105 வருது. சரிங்களா? இது வந்து 2 ஆப்ஷன். இந்த 2 ஆப்ஷன்ல எதை எடுக்கலாம்? கரெக்ட். பழைய பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. அந்த 42 37 குறைஞ்சது அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. லாஸ்டா 3 இயர்ல நிறைய சேஞ்சஸ் வந்திருக்குன்னா இப்போ இருக்க ட்ரெண்ட் எடுத்துப்போம். அப்போ இப்போ இருக்க ட்ரெண்ட் படி பார்த்தா உங்களோட ஏர்னிங் பர் ஷேர் 105 ரூபா ஃபியூச்சர் சொல்றியா அப்படின்னு நம்ம கெஸ் பண்றோம். ஸோ இது 105 தான் வரும் அப்படின்னு நம்ம சொல்லலை, ஒரு அசம்ஷன் தான். இதுக்கு கீழேயும் போகலாம், இதுக்கு மேலேயும் போகலாம், டிபெண்ட்ஸ் ஆன் த டைம். அந்த நேரத்தில் அவங்களுக்கு எப்படி இருக்கும். ஒருவேளை இது 105 இருந்தால் நம்ம இந்த ஷேர் ப்ரைஸ் எப்படி அரைவ் பண்ணுறதுன்றதே பார்ப்போம். 3 பி ரேஷியோ நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். அதாவது என்னென்னா ஆவரேஜ் 5, லோ 4, ஹை 6. ஓகே, இந்த 3யுமே நம்ம போட்டு பார்க்கலாம். இப்போ 4லேருந்து ஆரம்பிக்கலாம். 4 போட்டோம்னா உங்களுடைய ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 420 ரூபா வரும் 2030. ஓகேங்களா? அப்போ சிஏஜிஆர் இன்னைக்கு வாங்குற அந்த 355 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா அது ஃபியூச்சரில் 420 ரூபா ஆச்சுன்னா உங்களுக்கு சிஏஜிஆர் என்ன வருது? 3.42. இது இல்லாமல் டிவிடெண்டும் வரும் இந்த 5 வருஷத்துக்கு, அது ஞாபகம் வச்சு. ஸோ 5 போட்டால் இது 525 ரூபா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அப்போ 525 வந்ததுன்னா இதோடைய சிஏஜிஆர் 8.14. சப்போஸ் 6 போட்டு பார்ப்போம். 6னா கொஞ்சம் ஹை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 630 ரூபா வரைக்கும் வருது. சிஏஜிஆர் 12.18. ஸோ இந்த 3த்துல அப்ராக்சிமேட்டாக ஏதாவது ஒரு இடத்துல வந்து லேண்ட் ஆகும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சப்போஸ் ஒரு சிலர் இப்படி கேட்கலாம், இல்லை இந்த கம்பெனிக்கு வந்து 7 வரைக்கும் நான் பிஇ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு. 7 வருமானலாம் எனக்கு தெரியாது, ஏன்னா டிவிடெண்ட் கொடுத்துட்டு வராங்க. டிவிடெண்ட் கொடுத்துட்டு வர்றதுனால நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா 12ங்கிற சிஏஜிஆர் வந்தாலே டிவிடெண்ட் கொடுக்குற ஒரு கம்பெனிக்கு இது கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷன் தான் அப்படின்னு நல்லா புரிஞ்சிக்க முடியாது. பட் ஸ்டில் உங்களோட ஆர்குமெண்ட் ஒரு வேலை 7ன்றதையும் நான் ஒரு தடவை போட்டு பார்க்குறேன். இப்போ என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 735 வருது. உங்களுக்கு சிஏஜிஆர் என்ன வருது? 15.66 வருது. ஓகே, இதில் எது வருங்கிறது நமக்கு தெரியாது. ஃபியூச்சரில் 2030 தான் தெரியும். ஒரு அசம்ஷனில் நம்ம ஒரு கெஸ் பண்ணுறோம், இந்த ரேஞ்ச் போகும். இன்னைக்கு ஒரு 5.4 இருக்க பி, எதிர்காலத்தில் ஒரு 5 இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம போட்டு தான் பார்க்க முடியும் இல்லையா? ஓகே, ரைட். இப்போ நீங்கள் உங்களோட பழைய முடிவில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா அல்லது வந்து உங்களோட முடிவை மாற்றிக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். சரியா? ஏன்னா 373 பேர் ரிப்ளை பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்கள் வீடியோ ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. உங்களோட கமெண்ட்ஸ் கண்டிப்பாக சொல்லுங்கள். இதை எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நானும் புரிஞ்சுக்கலாம் இல்லையா? நான் இவ்வளோ எஃபர்ட் எடுத்து இந்த டேட்டாலாம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கறது ஒன்று தான், அந்த லைக்கை மட்டும் போட்டு விட்டுட்டு கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்தது கம்யூனிட்டி லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் யாராவது ஜாயின் பண்ணணும்னு விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. டீட்டெயில்ஸ் வந்து அந்த ஃபார்ம்லேயே இருக்கும், ஒரு வீடியோ இருக்கும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் தெரியும் என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகேனா ப்ரொசீட் பண்ணுங்கள். ஃபைன். நான் எப்பவுமே சொல்கிறது தான், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்கிறத விட நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியா, இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க. அவங்க லைஃப் வந்து ஃபியூச்சரில் நல்லா வருவாங்க. ஓகே, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.